திராவிட மாடல் அமைஞ்சதற்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய சமத்துவ நாளாக நம்முடைய அம்பேத்கருடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவித் தொகை, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில தான் இந்த மாளிகையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் திருமண மண்டபம் தான் சொல்லுவாங்க, ஆனால் திருமண மண்டபம் இல்லை, இது திருமண மாளிகை. இது மாளிகை போல அமைச்சிருக்கிறோம். ஆக இது நல்லா நீங்கள் எல்லாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு இந்த மண்டபத்தில் 10 ஜோடிக்கு திருமணம் இங்கே நடைபெறவிருக்கிறது. ஆக திருமணத்தை காணக்கூடிய மணமக்களுக்கு நான் வேற ஒன்றும் அறிவுரை சொல்லலாம் தேவையில்லை, தேவையும் இல்லை. இப்போ அறிவுரை இல்லை. ஆனால் ஒரே அறிவுரை மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்றுதான் தெரியும். ஏனென்றால் பார்க்குறோம், யாரையும் விமர்சனம் பண்ண பேசலை, யாரையும் கொச்சைப்படுத்தி பேச நினைச்சிட வேண்டாம். ஆங்கிலத்தில் வடமொழியிலெல்லாம் பேர் வைக்கிறது பார்க்குறோம். இது சொல்கிறப்போ என் பேர் ஸ்டாலின், அது தமிழ் பேர் இல்லை. இருந்தாலும் அந்த பேர் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உண்டு, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரஷ்யாவில் புரட்சி செய்த ஸ்டாலினை நினைவு கொண்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் மீது தலைவர் கலைஞர் கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் இறந்த நேரத்தில் நான் பிறந்த காரணத்தால் அந்த பெயர் எனக்கு சூட்டி தலைவர் கலைஞர் மொழிந்தாலே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, அழகான தமிழ் பெயர்களை உங்களுக்கு நம்முடைய பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, மணமக்களுக்கு மட்டுமல்ல, இங்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பேரன் பேத்திகள் நீங்கள் எடுக்க போறீங்க. அப்படிப்பட்ட பேரன் பேத்தி எடுக்கிற போது, குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கிற போது, அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க, வீட்டுக்கு விளக்காக, நாட்டுக்கு தொண்டர்களாக வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.